Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்டோடைய டாப்லேயே வந்து வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் டேட்டா டைப்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், எனுமரேஷன் கான்ஸ்டன்ட்ஸ், கீவேர்ட்ஸ் 4 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் இன் சி. ஸோ டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு தெரியறதுக்கு முன்னாடி வேரியபிள்னால் என்னென்னு தெரியணும். ஸோ வேரியபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு நம்பரையோ ஒரு டெக்ஸ்ட்டையோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான பிளேஸ் தான் வேரியபிள். ஸோ இன்ட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா ஏங்கிறது ஒரு வேரியபிள். அந்த ஏங்கிற வேரியபிள் நேமில் தான் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து போய் ஸ்டோர் ஆகும். நான் அந்த ப்ரோக்ராமில் ஏன் ஆக்சஸ் பண்ணேன்னா அங்கே ஸ்டோர் பண்ண வேல்யூவை எடுத்து எனக்கு கொடுக்கும். இது வேரியபிள். இப்போ டேட்டா டைப்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணுற டேட்டா இருக்குல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கும். இன்டிஜர்னா நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், 25, 35 நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஒரு நேம் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம், ஏபிசிங்கிற கேரக்டர் மட்டும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை 5.34ங்கிற ஃப்ளோட் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இது எல்லாமே டேட்டா டைப்ஸ். ஸோ இது எல்லாமே என்னென்ன டேட்டா டைப்ஸ் சியில் அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு இன்டிஜரில் வந்து நம்ம நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த இன்டிஜர் வந்து நம்ம ப்ரோக்ராமோட மெமரியில் எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னா 4 பைட் ஆஃப் மெமரி தேவைப்படும் ஒரு இன்டிஜர் டிக்ளேர் பண்ணால். 2 இன்டிஜர் டிக்ளேர் பண்ணால் 8. ஃப்ளோட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி 3.14, 5.29ங்கிற டாட் வச்ச வேல்யூஸ், அதுவும் 4 பைட்ஸ் தான். அடுத்தது டபுள்ங்கிறது வந்து ஃப்ளோட்டை விட இன்னும் கொஞ்சம் ஹையர் லிமிட் கொண்ட ஒரு டாட் வச்ச வேல்யூ, அவ்வளோ அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு 8 பைட்ஸ். அடுத்தது கேரக்டர். ஒரு கேரக்டர் ஏபிசி இல்லை 1 2 3ங்கிறதையே நம்ம நம்பராக போடாமல் சிங்கிள் கோட்டுக்குள்ளே கேரக்டராக போடலாம். ஸோ ஒரு கேரக்டர் அதுக்கு வந்து 1 பைட் தான் தேவை. அடுத்தது வாய்டுங்கிறது வந்து ஜஸ்ட் நோ வேல்யூ அப்படிங்கிறது தான் வாய்டு, அதுக்கு மெமரியே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ் இன் சி, பேசிக் டேட்டா டைப்ஸ். இப்போ இந்த பேசிக் டேட்டா டைப்ஸை வச்சு ஒரு டேட்டா டைப்ஸ் உருவாகுதுன்னா அதுக்கு பேர் derived டேட்டா டைப்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அரேன்னு ஒன்று இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப். நான் 5 ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கை வந்து எடுத்து ஒரு அரேயில் போட்டு வைக்க முடியும். 5 மார்க்குமே நம்பர் தான், அதில் கேரக்டர் வராது. அது எக்ஸாம்பிள் ஆஃப் அரே. பாயிண்டருங்கிறது வந்து ஒரு வேரியபிள். அந்த வேரியபிள் என்ன இருக்குன்னா, இன்னொரு வேரியபிளோடைய மெமரி அட்ரஸ் இருக்கும். இன்ட் ஏ ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்துருக்கேன். அந்த 25ங்கிறது வந்து ஒரு மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த மெமரி அட்ரஸை நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நான் பாயிண்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்ட்ரக்சர் யூனியன்ங்கிறது வந்து இப்போ என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் இருக்கும். நேம்ங்கிறது கேரக்டர் அரே. அடுத்தது அவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்கும், ஏஜுங்கிறது இன்டிஜர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப் தான் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன். இதெல்லாம் derived டேட்டா டைப்ஸ்க்குள்ளே வரும். அடுத்தது கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரோக்ராமில் வந்து ஒரு தடவை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணும்போதோ இல்லை கேல்குலேட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பட் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்ட் ஏன்னா கான்ஸ்ட் இன்ட் ஏ ஈக்குவல் டு 20ன்னு போட்டோன்னா அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ நான் அப்டேட் பண்ணனால எரர் தான் வரும். ஸோ எப்படி கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் இன்ட் மேக்ஸ் ஈக்குவல் டு 100. இதுக்கு அடுத்த லைனில் மேக்ஸ் ஈக்குவல் டு 200ன்னு கொடுத்தோன்னா எரர் வரும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி இது கான்ஸ்டன்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். மேக்ஸை வந்து நம்ம அப்டேட்டே பண்ண முடியாது, யூஸ் மட்டும் பண்ணலாம். இன்னொரு வகையில் எப்படி கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஹேஷ் டிஃபைன் PI 3.14. இதுவும் ஒரு வகையாக கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணுற மெத்தட் தான். எனுமரேஷன் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வரைக்கும் வேரியபிள்ஸு. எனுமரேஷன் கான்ஸ்டன்ட்ஸுங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிளுக்கு குறிப்பிட்ட இந்த வேல்யூஸ் தான் வரணும் அப்படின்னு யூசர் வந்து அவங்களோட ப்ரியாரிட்டிக்கு செட் பண்ணுறாங்கன்னா இந்த எனுமரேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் மூலிமா அது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீக் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இது 5 தவிர வேறு எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நான் ஈனம், அதாவது எனுமரேஷன் கான்ஸ்டன்ட்ஸோட கீவேர்டு ஸ்பேஸ் வேரியபிள் நேம் அப்புறம் ப்ராக்கெட்டில் என்னென்ன வேல்யூ பாசிபிள் வேல்யூ அதை மட்டும் போட்டுருவேன். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது வீக்கோட வேல்யூ எதர் மண்டேவாக இருக்கலாம், டியூஸ்டேவாக இருக்கலாம், வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இது 5ல் தான் ஏதோ ஒன்று இருக்கும். இதை தாண்டி ஏதாவது ஒன்று போட்டோம்னா எரர் வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஈனம் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஈக்குவல் டு 1, ஃபெயிலியர் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் எனுமரேஷன் கான்ஸ்டன்ட்ஸ். கீவேர்ட்ஸ் இன் சி. இப்போ இது கீவேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்டு. கீவேர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நிறையா இருக்குது, 32 கீவேர்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க டோட்டலாக. அது இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, வாய்டு, இஃபெல்ஸு, ஃபார், வைல் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதில் அடங்கும். இப்போ இந்த கீவேர்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ட் ஏ அப்படின்னு கொடுக்குறோம். ஏ அப்படின்னா என்னன்னு அதுக்கு தெரியாது.
ஆனால் இன்ட் அப்படின்னா என்னென்னா கம்பைலருக்கு தெரியும். இன்ட் அப்படிங்கிறது என்னது, அது வந்து ஒரு டேட்டா டைப், நம்பர் டேட்டா டைப், நியூமெரிக்கல் டேட்டா டைப்னு அதுக்கு புரியும். கேர் அப்படின்னா அது வந்து எழுத்துக்களை ஸ்டோர் பண்ணுற ஒரு டேட்டா டைப்னு கம்பைலருக்கு புரியும். ஸோ கம்பைலருக்கு புரியிற வேர்ட்ஸ் எல்லாமே கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதான் அந்த லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்தா டேட்டா டைப்ஸுங்கிறது என்ன கைண்ட் ஆஃப் டேட்டா அந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறது தான் டேட்டா டைப்ஸ். கான்ஸ்டன்ஸுங்கிறது ஒன்ஸ் வேல்யூ அசைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. எனுமரேஷன் கான்ஸ்டன்ட்ஸ்னால் எனக்கு வந்து குறிப்பிட்ட வேல்யூ மட்டும்தான் இந்த வேரியபிளுக்கு வரணும், அதை தாண்டி வேறு எந்த வேல்யூ வரக்கூடாது அப்படின்னா எனுமரேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்தது கீவேர்ட்ஸ், ப்ரீ டிஃபைன்டு ரிசர்வ்டு வேர்ட்ஸ் தட் ஃபார்ம் தி லாங்குவேஜ் கோர். அதாவது என்னென்னா கம்பைலருக்கு புரியும் பாஷையில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம்.